அனைவருக்கும் வணக்கம். அகத்தியன் அகாடமி. இந்த வீடியோவில் என்ன சொல்ல போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, டைப்பிஸ்ட்டுக்கான ஒர்க் நேச்சர் இது ஆல்ரெடி நான் நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன். இருந்தாலும் இது இனி வரும் கவுன்சிலிங் பார்த்தீங்கன்னா டைப்பிஸ்ட்டுக்காக மட்டும்தான். குறிப்பாக இன்னொன்று நான் அதை சொல்லணும். இது நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லிடுறேன். டைப்பிஸ்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு டிபார்ட்மெண்ட்டுடைய முக்கிய அங்கம் அவர் தான். இருக்கிறதுலையே எல்லா வேலையும் இப்போ நீங்கள் ஒரு டிபார்ட்மெண்ட்டில் ஜாயின் பண்ணுறீங்கன்னா அந்த டிபார்ட்மெண்ட்டுடைய மொத்த அலுவலர்கள் பணிகள் எல்லாமே டைப்பிஸ்ட் ஒருத்தரால் மட்டும்தான் தெரிஞ்சிக்க முடியும். இப்போது ஜூனியர் அசிஸ்டண்ட்னால் அவருக்கு என்ன டேபிள் அலாட் பண்ணுறாங்களோ அந்த ஒர்க் மட்டும்தான் அவரால் பார்க்க முடியும். ஆனால் டைப்பிஸ்ட் ஒர்க் அப்படி கிடையாது. சேலரி போடுறதுலேருந்து எல்லா விஷயமும் உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஸோ இருக்கிறதுலே டைப்பிஸ்ட் ஒர்க் தாங்க ஜாலியான வேலை. சிலர் சொல்லியிருப்பாங்க, நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம், டைப்பிஸ்ட் ஒர்க்லாம் காலையில் 10 மணிக்கு உட்காந்து டைப் அடிக்க ஆரம்பித்தோம்னா 8 மணி ஆகிடும், நைட் 10 மணி ஆகிடும் அப்படின்லாம் சொல்லியிருப்பாங்க. ஆக தான் செய்யும். ஒரு சில நாட்கள், அதாவது இந்த பணி நெருக்கடி நாட்கள்னு சொல்லுவாங்க. இப்போ வருவாய்த்துறையெல்லாம் எடுத்திங்கன்னா டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டு அதுவும் மெர்ஜ் பண்ணதுனால இப்போ அதை பெயர் மாற்றிட்டாங்க. வருவாய்த்துறை மற்றும் பேரிடர் மேலாண்மை துறைன்னு சொல்லி மாற்றிருக்காங்க. வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறைன்னு மாற்றிருக்காங்க. இந்த துறையில் பார்த்திங்கன்னா சப்போஸ் இந்த பேரிடர் காலங்களில் வருவாய்த்துறை தான் மெயின் ரோல். அப்போ உங்களுக்கெல்லாம் வேலை கண்டிப்பாக நிறையவே இருக்கும். மற்ற நாளில் ஆஸ் யூஷுவல் நார்மலான ஒர்க் மட்டும்தான். இப்போ நீங்கள் காலையில் ஒரு 9:30 to 9:45 ஆஃபீஸ் டைம். நீங்கள் 9:45க்கு உள்ளே என்ட்ரு ஆனீங்கன்னா உங்கள் ஒர்க் ஸ்டார்ட் ஆகிடும். நார்மலாக இப்போ உங்கள் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிவிடுவீங்க. அப்புறம் ஆஸ் யூஷுவல் பிரேக் டைம், லன்ச் டைம், இந்த மாதிரி எல்லா டைமிங்ஸும் இருக்கும். குறிப்பாக சனி ஞாயிறு விடுமுறை எனக்கு கண்டிப்பாக வேணும்னு கேட்குறவங்களுக்கு சனி ஞாயிறு விடுமுறை மோஸ்ட்லி கிடையாது. அதாவது நார்மலாக கவர்மெண்ட் ஆஃபீஸ் சாட்டர்டே சண்டே லீவு தான். ஆனால் சாட்டர்டே ஒர்க் பண்ணுற மாதிரியான சூழ்நிலை தான் மோஸ்ட்லி அமையும். உங்கள் உயரதிகாரி அதற்கேற்ற மாதிரி தான் உங்களுக்கு பணி அமைப்பும் கொடுப்பார். ஒரு 3 மாதம் கஷ்டமாக இருக்குங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் டைப்பிங் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் தமிழ் டைப்பிங் கண்டிப்பாக தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் கவர்மெண்ட் ஆஃபீஸில் கொஞ்சம் ஒர்க் ஈஸியாக கற்றுக்க முடியும். அதுக்கப்புறம் கஷ்டமாக இருக்குன்னு சொல்ல வரல. அதில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக கற்றுக்கலாம். இப்போது டைப்பிங் இங்கிலீஷ் டைப்பிங்கோட தமிழ் டைப்பிங், ஏன்னா நம்ம தமிழ்நாட்டு அரசு அலுவல் விஷயம் எல்லாமே தமிழில் தான் மூவ் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தமிழில் கையெழுத்து போட்டு பழகுங்க. சேலரி ஸ்லிப்பில் நீங்கள் தமிழில் கையெழுத்து போட்டால் மட்டும்தான் அது செல்லும். இங்கிலீஷில் போட வேண்டாம். தமிழில் இப்போ இருந்தே போட்டு பழகுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிஸ்டம், லேப்டாப் மோஸ்ட்லி எல்லாருக்கிட்டையும் இருக்கும். அது இருந்துச்சுன்னா நீங்களே உட்காந்து ஒரு தமிழ் சாஃப்ட்வேர், ஃபாண்ட்டுக்கு உண்டான சாஃப்ட்வேர் நெட்லேயே இருக்குது. இப்போ இருக்கிற லேப்டாப்பில் எல்லாத்துலேயுமே அவங்க ஃபீட் பண்ணி அப்லோட் பண்ணி உங்களுக்கு அது டவுன்லோட் பண்ணி கொடுத்துட்றாங்க. அதில் நீங்கள் டெய்லி MS வேர்டில் ஒரு 10 வார்த்தைகள், யூடியூப்பில் அதற்கான வீடியோஸே நிறைய இருக்குது. தமிழ் டைப்பிங் அதற்கான வீடியோ நாங்கள் அடுத்த நாளை இல்லைன்னா நாளை மறுநாள் உங்களுக்கு நாங்கள் அப்லோட் பண்ணுறோம். அது எப்படி தமிழில் டைப் பண்ணுறதுன்னு சொல்லி. சப்போஸ் சில இங்கிலீஷ் வேர்ட்ஸ் எல்லாம் தமிழில் மாற்றி போடணுன்னா கூகுள் ட்ரான்ஸ்லேட்டில் போட்டு நீங்கள் அதை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி கூட போட்டுக்கலாம். அது எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஸோ இருக்கிறதுலே டைப்பிஸ்ட் வேலை தாங்க ரொம்ப ஜாலியாக ஹாப்பியான வேலை. சீக்கிரம் ப்ரமோஷன் வரும். ஜேயை விட சேலரியில் ஒரு 400 rupees அதிகம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ட்ரைனிங் ப்ராசஸும் கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியான ப்ராசஸ் தான். ஜேஏ அளவுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாலாம் இருக்காது, கொஞ்சம் ஈஸியான ப்ராசஸ் தான். அதே மாதிரி வேக்கண்ட் இருந்தால், அதாவது உங்கள் ப்ரொபேஷனரி பீரியட் ரெகுலரைஸ் ஆகி நீங்கள் டிபார்ட்மெண்ட் எக்ஸாம் பாஸ் பண்ணியிருந்தீங்கன்னா, அதுக்கப்புறம் ப்ளஸ் பவானி சாகர் ட்ரைனிங் முடிச்சிருந்தால், சப்போஸ் உங்கள் ஆஃபீஸ்லேயே அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கான வேக்கண்ட் இருந்தால் உடனே உங்களுக்கு அடுத்தது உங்களுக்கு சீனியர்ஸ் யாரும் இல்லாத பட்சத்தில் உங்களுக்கு உடனடியாக ப்ரமோஷன் கிடைக்கவும் வாய்ப்புகள் உண்டு. இந்த 2 வருஷம் கழித்து சொல்கிறேன். ஏன்னா 2 வருஷம் நீங்கள் ரெகுலரைஸ் ஆக மாட்டீங்க. நீங்கள் ஒரு தற்காலிக ஊழியர் மட்டும்தான். உங்களை கண்காணிப்பாங்க. உங்களுடைய ஒழுக்க நடவடிக்கைகள் எல்லாமே கண்காணிப்பாங்க. சரிங்களா? அடுத்தது பார்த்திங்கன்னா டாப் 10 டிபார்ட்மெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரெவென்யூ யூனிட்.
இதில் வந்து பார்த்திங்கன்னா டைப்பிஸ்ட்டுக்கு கொஞ்சம் நிறைய வேலை இருக்கும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சான்றிதழ்கள் கொடுக்கறது, அதுக்கப்புறம் இந்த கொட்டேஷன் டெண்டர் நோட்டீஸ் இதெல்லாம் வந்து ரெடி பண்ணுறது, இந்த மாதிரி விஷயத்தில் வந்து உங்களுக்கு டைப்பிஸ்ட்டுக்கு வேலை இருந்துட்டு தான் இருக்கும். இதில் வந்து ஃபஸ்ட்டு டிபார்ட்மெண்ட் ரெவென்யூ. இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ரமோஷன் அசிஸ்டண்ட் ஆகிறதுக்கு கொஞ்சம் ப்ரமோஷன் வந்து சீக்கிரம் வந்துடும். அதுக்கு அடுத்த லெவல் போகிறதுக்கு ஒரு 4 or 5 years எடுக்கும். அதுக்கு ஏன்னா ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் சீனியர்ஸ் அதிகம். அவங்களுக்கு முடிச்சுட்டு தான் உங்களுக்கு வரும். சப்போஸ் வந்து நீங்கள் வேக்கண்ட் இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு வந்து அந்த விஷயத்தில் மாறுபடலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா உள்ஒதுக்கீடு உண்டு, கேஸ்ட் வைஸில் உள்ஒதுக்கீடு உண்டு. ஸோ இதுவும் வந்து அந்த டிஎன்பிசி ரிசர்வேஷன் பேசிஸில் தான் போடுவாங்க. அதனால் வந்து டிபார்ட்மெண்ட் எக்ஸாம் நீங்கள் ஜாயின் பண்ணிட்டு ஒரு 3 or 6 months கழிச்சு ஃபஸ்ட்டு வந்து உங்கள் ஜாப் ஒர்க் நேச்சர் கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு 6 months கழிச்சு நீங்கள் வந்து அந்த டிபார்ட்மெண்ட் எக்ஸாம்ஸ்க்கு உண்டான புக் மெட்டீரியல்ஸை கலெக்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது வந்து உங்கள் துறையில் மட்டும்தான் கிடைக்கும். வெளியில் வந்து கிடைக்கலாம். ஏன்னா இந்த பழைய புக்ஸ் விற்கிற கடைகளில் இந்த மாதிரி இடத்துல கிடைக்கலாம். சப்போஸ் கிடைக்கலன்னா உங்கள் துறையில் இருக்கிற உங்கள் கொலீக்ஸ் கிட்ட கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க. ஆனால் எக்ஸாம் முடிச்சுட்டு உடனே கொடுத்துடணும். அந்த மாதிரி கண்டிஷன் போட்டு தான் கொடுப்பாங்க. சிஸ்டம் ஓரியன்ட் கொஞ்சம் ஒர்க் அதிகமாக இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட். இது வந்து சாட்டர்டே சண்டே லீவ். இதில் வந்து பார்த்திங்கன்னா பரவலாக பேசிக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா நல்லா செட்டில் ஆகிடலாம், சம்பாதிக்கலான்னு அந்த மாதிரி எண்ணத்துலலாம் யாரும் போகாதீங்க. வேலை கற்றுக்கணும், வேலை செய்யணும், அந்த மாதிரியான எண்ணத்தில் போங்க. இதுவும் சிஸ்டம் ஓரியன்ட் ஒர்க் மட்டும்தான். ரெண்டாவது ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட். மூணாவது பார்த்திங்கன்னா லோக்கல் ஃபண்ட் ஆடிட். லோக்கல் ஃபண்ட் ஆடிட் டிபார்ட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் இதுவும் ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட் மாதிரி தான். சிஸ்டம் ஒர்க் அதிகமாக இருக்கும். ப்ரமோஷன்ஸ் பார்த்திங்கன்னா உடனடி ப்ரமோஷன்ஸ், ஒர்க்லோடு இருக்க தான் செய்யுங்க. இதில் வந்து ஒர்க்லோடு கண்டிப்பாக இருக்கும். ப்ரமோஷன்ஸும் உடனடியாக வரும். அடுத்தது பார்த்திங்கன்னா பஞ்சாயத்து டெவலப்மெண்ட் யூனிட், அதாவது ரூரல் டெவலப்மெண்ட் அண்டு பஞ்சாயத் டெவலப்மெண்ட் யூனிட். இது வந்து மெர்ஜ் பண்ணியிருக்காங்க. அதாவது டவுன் சைடு இருந்துச்சுன்னா அது ரூரல் டெவலப்மெண்ட் சொல்லுவாங்க. சப்போஸ் அது வந்து வில்லேஜ் சைடில் இருக்கிற பஞ்சாயத்தை டீல் பண்ணுறதா இருந்தால் பஞ்சாயத்து டெவலப்மெண்ட் யூனிட்னு சொல்லுவாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா டைப்பிஸ்ட்டுக்கு ஒரு நல்ல பெனிஃபிட் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ரமோஷன்ஸ் வந்து ரொம்ப ஈஸி. ப்ரமோஷன் ப்ராசஸ் பிடியில் ரொம்ப ஈஸியான ப்ராசஸ். நீங்கள் சீக்கிரம் வந்து அசிஸ்டண்ட் ஆகலாம். நீங்கள் அடுத்த லெவல் சூப்பரண்டென்ட் ஆகிற அளவுக்கு, டெப்டி பிடி ஆகிற அளவுக்கு உடனடியாக ப்ரமோஷன்ஸும் உண்டு. அடுத்தது பார்த்திங்கன்னா பிடபிள்யூடி டிபார்ட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் சேம். இதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து இன்ஜினியரிங் படித்தவங்களுக்கு தான் வந்து இப்போ ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸு. இந்த டைப்பிஸ்ட்டு ஜூனியர் அசிஸ்டண்ட்டாக போகிறவங்களுக்கு வந்து ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கிடையாதுன்னு சொல்லி சில விஷயங்கள் சொல்லிகிட்ருப்பாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா அலுவல் பணி ரீதியாக இதில் கிடைக்கிற ப்ரமோஷன்ஸ் வேறு லெவல். ஜாயின் பண்ண அடுத்த 3 வருஷத்தில் நீங்கள் அசிஸ்டண்ட் ஆகலாம். அதுக்கு அடுத்து டிபார்ட்மெண்ட் எழுதி அக்கௌண்ட்ஸ் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அடுத்த லெவல் நீங்கள் வந்து சூப்பரண்டென்ட் ஆகிற அளவுக்கு கூட உங்களுக்கு வந்து இதில் ப்ரமோஷன்ஸ் உண்டு. அடுத்தது பார்த்தீங்கன்னா கமர்ஷியல் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் ஆறாவதாக இருக்கிறது கமர்ஷியல் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட். கமர்ஷியல் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி நான் வீடியோலேயே நிறைய சொல்லியிருப்பேன். இப்போ இருக்க சூழ்நிலையில் வந்து ஃபுல்லாக சிஸ்டம் ஓரியன்ட் மட்டும்தான் கமர்ஷியல் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டு. இது ஜிஎஸ்டி வந்ததுனால சில மாறுதல்கள்னால இதில் வந்து டைப்பிஸ்ட்டுக்கு ஒர்க் ஓகே, ஜேஏக்கு கொஞ்சம் டஃப் தான். ஸோ டைப்பிஸ்ட்டுக்கு இதை ப்ரிஃபர் பண்ணலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா ட்ரெஷரி பொறுத்த வரைக்கும் சிஸ்டம் பேஸ்டு மட்டும்தான் எல்லாமே. சிஸ்டம் பேஸ்டு ஃபைல் ஒர்க், குறிப்பாக எக்ஸல் ஷீட் நீங்கள் தெரிஞ்சிருக்கணும். சிஸ்டமில் எக்ஸல் ஒர்க் ஷீட் கண்டிப்பாக டைப்பிஸ்ட் போகிறவங்க கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணுங்க. அதோடைய பேசிக் நாலேஜ் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க போதும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து சிஸ்டமில் ஒர்க் பண்ணும்போது பழக நீங்கள் கற்றுக்குவீங்க. ஏன்னா இந்த சேலரி, இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் போடுறதுக்கு மோஸ்ட்லி எக்ஸல் ஷீட் மட்டும்தான் வந்து ப்ரிஃபர் பண்ணுவாங்க. அதனால் இது சொன்னேன். அடுத்தது பார்த்திங்கன்னா ஹிந்து அறநிலையத்துறை பொறுத்த வரைக்கும் உடனடி மாறுதல், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சீக்கிரம் ப்ரமோஷன்ஸ்,
இந்த மாதிரியான விஷயங்கள் நிறைய கிடைக்கும். இந்து அறநிலையத்துறையில் பெனிஃபிட்ஸ் கொஞ்சம் அதிகம். ஸோ இதை வந்து ஒரு 8ஆவதாக ப்ரிஃபர் பண்ணலாம். 10வது பார்த்திங்கன்னா கமர்ஷியல் டேக்ஸ், அக்ரி டிபார்ட்மெண்ட் பற்றி ஆல்ரெடி நான் வீடியோ வந்து டைப்பிஸ்ட்டுக்கும் போட்டிருக்கேன். ஸோ இதுவும் அதை 9ஆவதாக ப்ரிஃபர் பண்ணலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் 10ஆவதாக அதை ப்ரிஃபர் பண்ணலாம். ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் டைப்பிஸ்ட்டுக்கு வேலை இருந்து தான் ஆகும். எப்படின்னு பார்த்திங்கன்னா, இப்போ வந்து பள்ளிக்கல்வித்துறை வந்து ரொம்ப எப்படி சொல்கிறதுனா ஒரு எதிர்பாராத ஒரு மாறுதல்களை சந்திச்சிட்ருக்கு. ஒரு வேறு லெவல் கொண்டு போயிட்டுருக்காங்க. அதனால் வந்து ஒர்க்லோட் ஸ்கூல் எஜுகேஷனில் இருக்கும். ஆனால் இது வந்து 10ஆவதாக ப்ரிஃபர் பண்ணலாம். ஏன்னா ப்ரமோஷன் வந்து டைப்பிஸ்ட்டுக்கு கொஞ்சம் சீக்கிரம் கிடைக்கும். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு 1 வீக் கவுன்சிலிங் போகிறவங்களுக்கான டாப் 10 டிபார்ட்மெண்ட்ஸ் இதுதான். இதுக்கு அடுத்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா தமிழில் எப்படி டைப் பண்ணுறதுன்னு சொல்லி டைப்பிஸ்ட்டுக்காக பிரத்யேகமாக கொடுக்க போகிறோம். ஸோ தொடர்ந்து இணைந்திருங்கள் அகத்தியனுடன். நன்றி, வணக்கம்.